எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தலைப்பு பூநூல் பற்றி தான் பேச போகிறேன். எதற்காக நம் முன்னோர்கள் பூநூல் என்ற தத்துவத்தை வழிபாட்டு முறையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் இந்த பூநூல் அணையணும் என்ற வழிமுறையை யார் வகுத்து வச்சுருக்கிறாங்கன்றது தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக பூநூல் என்னென்னா, நரகத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான பயிற்சி தான் அந்த பூநூல். அது பேர் பூநூல் பயிற்சி. அந்த பூநூல் பயிற்சி யார் யாரெல்லாம் செய்கிறானோ அவங்களாம் நரகத்துலேருந்து விடுதலை ஆகிடும். உதாரணம், பூனா வட்ட வடிவாக இருக்கிற பூ உன் தலைக்குள்ள இந்த இடத்துல தான் உன்னோட மூச்சு காற்று வெளியே வருது. அந்த வெளியே வர மூச்சு காற்று பூநூல் மாதிரி சுழலுது, அதாவது மேலும் கீழுமா போயிட்டு வருது. இதே சுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சமும் சுழலுது. இந்த பூநூல் தத்துவத்தின்படி தான் இந்த பிரபஞ்சமும் சொல்லுது. அண்ட சராசரமும் இந்த குவாண்டம் தியரியில் தான், இந்த வட்ட வடிவ குவாண்டம் தியரியில் தான் எல்லாமே இயங்குது. இதை உணர்த்த, இதை எவன் கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்துகிறானோ அவனுக்கு இந்த பூநூல் போட்டாங்க. அதாவது யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த பூநூல் அணிய வச்சாங்க. இவர் ஒரு யோகி. நரகம் என்ற இந்த உடலிலிருந்து இவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு, பயிற்சி பண்ணுறாரு என்ற தன்னை ஒரு அடையாளப்படுத்தியதுக்காக, அதுக்காக இந்த பூநூல் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நரகம்னா நீங்கள் வேறு எங்கேயும் நினச்சிக்கிறீங்க. நரகம்னா பெரிய பயங்கரமான, நரகம்னா அந்த உடம்பு, நரகம்னா அந்த உடம்பு. இந்த உடம்புல மாட்டிக்கு இந்த உயிர் அவசரப்படுது. இதுலேருந்து எப்படி டெக்னிக்காக தப்பிக்கின்ற பயிற்சி தான் உனக்கு யோகமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2 குவாண்டமு, தலை ஒரு குவாண்டமு, உடம்பு ஒரு குவாண்டமு. இந்த 2 குவாண்டமுக்குள்ளேயும் மூச்சு போயிட்டு வருது. மூச்சு தான் தொடர் இணைப்பாக இருக்குது. இதுக்கு அதுதான் சிவபெருமான் உடுக்கையாக பயன்படுத்துகிற அந்த டெக்னாலஜி. இந்த 2 குவாண்டமுக்கும் மூச்சு போயிட்டு வர்றதுனால, முக்கியமாக உன்னோட சுவாசம், உன்னோட கவனம் வெளியே இருக்கிறதுனால, புற உடலை சார்ந்திருக்கிறதுனால இது பேர் நரன். அப்போது உன் கவனம், உன் சுவாசம் எல்லாமே நீ வெளியே சார்ந்திருந்தீங்கன்னா உன்னோட உயிர் துன்பப்படும். ஒரு பக்கம் பாட்டை மட்டும் பார்க்குற, உள்ளகிற பாட்டை நீ பார்க்குறதே கிடையாது. அப்போ அந்த பார்க்குற பயிற்சி தான் அந்த பூநூல் பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணினா நீ சொர்க்கத்தில் வாழலாம், தேவர்களாக ஆகலாம், தெய்வங்களாக ஆகலாம் என்ற குவாண்டம் தேரி. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூநூல் பயிற்சி நீ உள்ளுக்குள்ளே ஊடுருவி பயிற்சி பண்ணி உள்ளே போயிட்டே இருக்கிறியோ, உனக்கு அவ்வளோ ஆகாயத்தில் குவாண்டமாக போயிட்டே இருக்கும். அதில் தான் நம்ம திருமணத்துலலாம் பானை மேலே வச்சு காட்டுற தத்துவம்லாம் அதுதான், குவாண்டம் தேரி தான். அப்போது உனக்குள்ளே நீ போயிட்டே இருந்தால், உன்னோட அலைவரிசையை நீ தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஆகாய பிரவேசமாக பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த கலையை சொல்லிக் கொடுக்குற பயிற்சி தான் அந்த பூநூல் பயிற்சி. இப்போ யார் யாரெல்லாம் பூநூல் அணிவாங்கன்னா, யோகம் செய்கிறவங்க மட்டும் இந்த பூநூல் அணிவாங்க. இவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாக கருதுவாங்க. நன்றி, வணக்கம்.